வணக்கம். கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் மனதிற்குள்ளேயே மறைத்து வைத்த குடும்ப கண்ணீர்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அது எப்படி ஏற்பட்டது, அது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் குடும்பத்திற்குள்ளேயே ஒருவரின் மீது ஒருவர் வெறுப்பையும் கோபத்தையும் சந்தேகத்தையும் வைத்துக்கொண்டு யார் செய்தது தவறு, யார் செய்தது சரி என்று தெரியாமல் மனதிற்குள்ள அனைவரும் ஒரு விதமான குற்றச்சாட்டுக்களை வைத்துக் கொண்டுமே தான் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஒரு வீட்டில் எல்லோரும் அமைதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு மனிதர் மட்டும் அமைதியாக அழுது கொண்டிருந்தார். அந்த மனிதர் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது நீங்கள் குழந்தை பருவத்தில் இருந்தோ அல்லது முதியவர் பருவத்தின் வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் நம்ம வாயை திறந்து பேசினால் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வந்துவிடும். தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள் நம்மளால வர வேண்டாம் என்று நீங்கள் நினைத்து கொண்ட கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி, நம்மளால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்று நீங்கள் நினைத்து அமைதியாக இருந்த ஒரு நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்களும் பண பிரச்சனைகளும் உடல்நல கவலைகள் உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் இவை அனைத்தையும் உங்களுடைய மனதுக்குள் புதைத்து வைத்துக்கொண்டு வெளியே மட்டும் நீங்கள் சிரித்த ஒரு நேரங்களும் நாட்களும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். அந்த சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் எந்த விதமான செயல்களையும் எப்படி செய்வது ஏது செய்வது என்று எதை பற்றியும் யோசிக்க விடாமல் மென்மேலும் அது உங்களுடைய மனதிற்குள்ள கவலைகளை மட்டுமே தான் தேடி கொடுத்தது. நான் அழுதால் வீட்டில் இருப்பவர்கள் இன்னும் கவலைப்படுவார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டு உங்களுடைய கண்ணீரையே நீங்கள் மறைத்து வைத்திருக்கலாம். நம்முடைய கஷ்டம் நம்முடன் போட்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்த நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது, ஆனால் உங்களுக்கு மட்டும் இது நிச்சயமாகவே பொருந்தும். ஆனால் சில கடகம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட அமைதியான மனவேதனைகளை அனுபவித்த ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. பல இரவுகளில் தலையெண்ணெய் மட்டும் உடைய கண்ணீருக்கு சாட்சியாக இருந்திருக்கலாம். ஆனால் மறுநாள் காலையில மீண்டும் குடும்பத்திற்காக சிரித்து எழுந்த ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அதுதான் உங்களுடைய மனதின் பெருமை. உங்களுடைய அமைதி பலவீனங்கள் மட்டும் கிடையாது, அது குடும்பத்தை காப்பாற்றிய ஒரு மௌனமான தியாகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். ஆனால் வெளியில் இருப்பவர்கள் இவன் எல்லாத்துக்கும் பயப்படுவான், முக்கியமாக குடும்பம் எது சொன்னாலும் இவன் தலையை அப்படியே ஆட்டி விடுவான் என்றெல்லாம் உங்களை மீது எத்தனையோ பேர்கள் குற்றச்சாட்டுக்களை வைத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் பயந்து ஒருபோதும் யாருக்கும் தலையை ஆட்ட மாட்டீர்கள். நம்மளால தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மட்டுமே தான் இப்படி நீங்கள் தலையை அசைக்காமல் அமைதியாகவே இருந்திருப்பீர்கள். அதே போல மன உளைச்சலிலும் உணர்ச்சி வசப்பட்ட தருணங்களிலும் அவசரமாக நீங்கள் எடுத்த சின்ன சின்ன முடிவுகள் உங்களுடைய தொழில் வாழ்க்கையவோ உத்தியோக வாழ்க்கையவோ நிச்சயமாகவே பாதித்து போட்டிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள். இருந்தாலும் இந்த நிகழ்வுகள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் வரவழைத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இது வரவழைத்து இருக்கிறதா இல்லையோ என்பதை நீங்கள் இப்பொழுதாவது கூறிவிடுங்கள். கை நிறைய சம்பாதித்த வேலையை இழக்க வேண்டிய சூழல்களோ அல்லது தொழிலில் பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலைமைகளோ இன்னும் உங்களுடைய மனதிற்குள் உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய மனதை இவை கஷ்டத்திற்கும் கவலைகளுக்கும் ஆழ்த்தி மென்மேலும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் இருக்கிறது. அந்த தவறான முடிவுகளால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் இழப்புகளையும் சரி செய்து மீண்டும் பழைய நிலைமைக்கு நீங்கள் வருவதற்காக பல ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கலாம். இப்பொழுது இந்த நிலைமைகள் வந்துவிட்டது என்று சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாலேயோ நண்பர்கள் மூலமாகவோ தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு உங்களை அழைத்து அவர்கள் உங்கள் பக்கம் பிரச்சனைகளை இழுத்துவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற மட்டும்தான் தொடங்குமே தவிர பின்னாக போகவே ஆரம்பிக்காது. கடகம் ராசி என்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
உத்தியோகம் நிமித்தமான சில முடிவுகளை இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு சாதகமாக எடுத்து வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் நிச்சயமாக இப்பொழுது வரவைப்பீர்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு தருணத்தில் வந்துவிட்டது. உயர்கல்வியில் இருந்த குழப்பங்கள் இப்பொழுது குறையத் தொடங்கும். எது முக்கியம் கிடையாது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு காலகட்டத்தில் மற்றவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு இல்லாமல் சொந்த முடிவுகளையும் சொந்தமான ஒரு திட்டங்களையும் முதலீடுகளையும் நீங்கள் எடுத்து முன்வந்து பாருங்கள். அதுவே உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். மற்றவர்களின் பேச்சை கேட்டு நீங்கள் நடந்தது போதும். இனிமேலாவது உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நண்பர்கள் வழியில் அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. முயற்சிகளில் இருந்த தாமதங்கள் இப்பொழுது குறைந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் ஒரு விதமான நன்மைகளானது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மற்றவர்களின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். பூர்வீக வீட்டினை சீர் செய்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். எதிர்பாராத சின்ன சின்ன முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இப்பொழுது நல்லதாகவே அமையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. வேலையிடத்தில் உங்களுடைய திறமை இப்பொழுது பாராட்டப்படக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய கடின உழைப்பையும் திறமைகளையும் அலட்சியப்படுத்திய மேலதிகாரிகள் இனிமேல் உங்களுடைய அருமைகளை உணர்வார்கள். நீங்கள் அந்த ஒரு இடத்தில் இல்லை என்றால் அந்த ஒரு இடமானது எவ்வளவு கஷ்டப்படும் கவலைப்படும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைகள் உங்களுடைய மேலதிகாரிகளின் வாழ்க்கைக்குள் இந்த ஒரு நாளில் வந்துவிடும். உங்களுக்கான அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே பிறக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் மற்றும் விரும்பிய இடமாற்றங்கள் ஆகியவை மிக சுலபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே உங்களை தேடி வரும். இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதே போல கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்குள்ள பிறந்துவிட்டது. கடன் என்பது பணச்சுமை மட்டும் கிடையாது, அது மனசுமையும் கூட. பல நாட்கள் பல மாதங்கள் சிலருக்கு பல ஆண்டுகள் கூட இந்த கடனை எப்படி அடைப்பது என்ற கவலையோடு வாழ்ந்த ஒரு நேரங்கள் இருக்கலாம். தொலைபேசி அழைப்புகள் கூட பதற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது, ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமாக இருக்கும். கூடுதலான வருமானங்கள், செலவுகளை கட்டுப்படுத்துதல் அல்லது திட்டமிட்ட நிதி நிர்வாகங்கள் போன்றவை உதவக்கூடிய ஒரு நேரங்களானது வந்துவிடும். ஜோதிடத்தில் சில காலங்கள் பொருளாதார சுமையை சமாளிக்க ஏற்ற சூழலை உருவாக்கும் என்று அனைவராலையும் கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்த்து ஒவ்வொரு அடிகளையும் நீங்கள் நிதானமாக எடுத்து வைத்தால் நீண்ட நாள் மனதை அழுத்திய சுமைகளானது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இருக்கக்கூடிய நபர்களாலேயோ நண்பர்கள் மூலமாகவோ தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு உங்களை அழைத்து அவர்கள் உங்கள் பக்கம் பிரச்சனைகளை இழுத்துவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற மட்டும்தான் தொடங்குமே தவிர பின்னாக போகவே ஆரம்பிக்காது. கடகம் ராசி என்பர்களை வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உத்தியோகம் நிமித்தமான சில முடிவுகளை இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு சாதகமாக எடுத்து வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் நிச்சயமாக இப்பொழுது வரவைப்பீர்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு தருணத்தில் வந்துவிட்டது.
உயர்கல்வியில் இருந்த குழப்பங்கள் இப்பொழுது குறைய தொடங்கும். எது முக்கியம் எது முக்கியம் கிடையாது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு காலகட்டத்தில் மற்றவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு இல்லாமல் சொந்த முடிவுகளையும் சொந்தமான ஒரு திட்டங்களையும் முதலீடுகளையும் நீங்கள் எடுத்து முன்வந்து பாருங்கள். அதுவே உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். மற்றவர்களின் பேச்சை கேட்டு நீங்கள் நடந்தது போதும். இனிமேலாவது உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நண்பர்கள் வழியில் அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. முயற்சிகளில் இருந்த தாமதங்கள் இப்பொழுது குறைந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் ஒரு விதமான நன்மைகளானது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மற்றவர்களின்